My dear students, welcome back to Nurses Profile Channel. Tanuvas கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி துணை மருத்துவ படிப்புகள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் ஆகல. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு, அதாவது 25ஆம் தேதி நமக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கூடவே ஃபார்ம் டி ஓட ரேங்க் லிஸ்டும் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். பாராமெடிக்கலோட டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல நமக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தனுவாஸோட கவுன்சிலிங் ஷெட்யூல் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். தனுவாஸோட கவுன்சிலிங் ஷெட்யூல் அவங்களோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது நம்மளோட ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் ரெண்டு விதமா கவுன்சிலிங் நடக்குது. ஆஃப்லைன் அப்படிங்கிறது நம்ம அங்க போய் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. எப்ப நடக்குதுன்னா 22ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. சோ வென்யூ பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர் தனுவாஸ், மாதவரம், மில்க் காலனி, சென்னை. அதாவது நம்மளோட தனுவாஸோட இடத்திலே தான், அங்கே தான் சென்னையில இருந்து நமக்கு வந்து நடக்குது. சோ ஃபார் பேமெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபீஸ் அண்ட் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ப்ளீஸ் லாகின் இயர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். சோ இங்க பாத்தீங்கன்னா கீழே 4 முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற கட் ஆஃப் மார்க் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இன் பர்சன் கவுன்சிலிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து டைரக்டா கவுன்சிலிங் நடக்கு நம்மளோட மாதவரத்துல. சோ கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய், பிடெக்குக்கும் 100 ரூபாய், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 100 ரூபாய், பிடெக்கு 100 ரூபாய், அதற்கு பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. இது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பொறுமையா படிச்சு பாத்துக்கோங்க. ஏனி கவுன்சிலிங் ஷெட்யூல் பத்தி பார்ப்போம். கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஆஃப் counseling call letter for in-person counseling for special category sports, children of ex-servicemen, differently abled candidates, 7.5% government school candidates க்கு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியில இருந்தே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணி உங்களோட கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ நேத்தே நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ உங்களோட கால் லெட்டரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி 18ஆம் தேதியில இருந்து எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன் பர்சன் கவுன்சிலிங்கானது டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி. எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவரம், மில்க் காலனி, சென்னை. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள பாய்ஸ், கேர்ள்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரனுக்கு பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்புக்கு நடக்குது. சோ நீங்க வந்து ரேங்க் பாத்தீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து 81வது ரேங்க் வரைக்கும், அடுத்த ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வந்து 1ல இருந்து 16 வரைக்கும், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 11 வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் 1ல இருந்து 12 வரைக்கும். கட் ஆஃப் மார்க் யார் யார கூப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. பிடெக் படிப்புக்கும் அதே மாதிரி தான் நமக்கு யார் யார் போகணும், என்ன கட் ஆஃப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வந்து தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி 7.5% ரிசர்வேஷனுக்கு எப்ப நடக்குதுன்னா 23ஆம் தேதி நமக்கு நடக்குது. அதே இடத்துலதான் கன்வென்ஷன் சென்டர் தனுவாஸ்ல வச்சு நடக்குது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து அகாடமிக்கை பொறுத்தவரையில 255வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டிருக்காங்க. கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம்க்கு 189 வரைக்கும், எஸ்டிக்கு 188 வரைக்கும், அதற்கு பாத்தீங்கன்னா 193 வரைக்கும். ஒகேஷனை பொறுத்தவரையில 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 1 to 8 வரைக்கும் தான் கூப்பிட்டிருக்காங்க. 196 to 188 கட் ஆஃப் வரைக்கும். அகாடமிக்கை பொறுத்தவரையில 1 to 9 ரேங்க் வரைக்கும், 181 கட் ஆஃப் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கும் ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் நமக்கு நடக்குது. சோ பிவிஎஸ்சிக்கு அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் வரும், பிடெக்கு வந்து அகாடமிக் மட்டும் தான் வரும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு கவுன்சிலிங் என்னைக்கு தொடங்குதுன்னா 21ஆம் தேதி தொடங்குது. 24ஆம் தேதி வரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா
ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பை த கேண்டிடேட்ஸ். நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேம்பஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். யாருன்னா பிபிஎஸ்சியும் ஏஹெச்சும் வந்து கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிடெக் பொறுத்தவரை கோர்ஸ் தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பை பேமெண்ட் ஆஃப் ஒன் டைம் கவுன்சிலிங் ஃபீஸ். இதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கணும். மோடு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தொடங்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் பண்ணி உங்களோட டவுன்லோட் ஆர்டரை நீங்க எப்போ அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே 26ஆம் தேதி, அதுவுமே வந்து ஆன்லைன்ல தான். அடுத்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக்கோட பிசிக்கல் ரிப்போர்ட்டிங், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் கன்ஃபார்மிங் அட்மிஷன். அதாவது பிசிக்கல் ரிப்போர்ட்டிங்னா டைரக்டா நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளோட சீட்டை கன்ஃபார்ம் பண்றது என்னைக்கு அப்படின்னா 28ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரை. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதவரத்துல நம்மளோட தனுவாஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணணும். அடுத்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அகடமிக் அண்ட் வொகேஷனல், பிடெக்ல அகடமிக் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு அகடமிக் வந்து 190வது கட் ஆஃப் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது ரேங்க் பாத்தீங்கன்னா 3605 வரை. அதே மாதிரி பிபிஎஸ்சி அண்ட் ஏடெக் பாத்தீங்கன்னா வெக்கேஷனலுக்கு வந்து அதே மாதிரி பிபிஎஸ்சி ஏஹெச் வந்து ஒகேஷனல பொறுத்தவரை 180வது கட் ஆஃப் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்க் பாத்தீங்கன்னா வெறும் 71வது ரேங்க். பிடெக் அகடமிக் பொறுத்தவரையில 180வது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்க் வந்து 1078வது ரேங்க் வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்க. சோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு பாத்துக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நான் இதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதுல பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கவுன்சிலிங் குறித்த அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.